அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருவார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். எங்கே பார்த்தாலும் இங்கே மனிதர்கள் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்,
வேலையில் முன்னேறணும், வருமானத்தில் முன்னேறணும். இரவும் பகலும் பிரயாசப்படுறாங்க, உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க. எதுக்கு? சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டை கட்டணும், பொருள் சேர்க்கணும், இல்லையா? ரொம்ப நல்லது. அப்படி உழைக்கிற உணர்வுள்ள அந்த பிரயாசப்படுற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார். சும்மா சோம்பேறியாருன்ட்டு இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும், மாமனார் வீட்டிலேருந்து வரும், இங்கே உதவி செய்வாங்க அப்படின்னு ஏமாத்தாமல் சோம்பேறிகளாக இருக்கவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எப்படியாவது முன்னேறணும் பிரயாசப்படுறாங்க பாருங்கள், படிக்கிறாங்க பாருங்கள், உழைக்கிறாங்க பாருங்கள், அவங்கள கர்த்தர் உயர்த்த முடியும். அவங்கள என்ன செய்வாரா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை தருகிறாரா. அதனால தான் நம்முடைய நாடுகளில் பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகள் பிறந்த உடனே சேர்த்து வைத்து வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றை கட்டி வாயை கட்டி பிள்ளைகளை கரை சேர்க்கணும், படிக்க வைக்கணும். மேலை நாடெல்லாம் அப்படி இருக்காது. அது பார்த்துக்கிட்டோம். ஆமாம், அதுகள் லோன் வாங்கி படிக்கணும்னு விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை அப்படி விடாதபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருவாராம். ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது 12:5 ஆபிரகாம் யூத் வாலிபனாக இருக்கும்போது அவன் வாழ்ந்த தேசம் கல்தேயர் தேசம். ஒரே கூச்சல், ஒரே விக்கிர வழிபாடு, ஒரே ஆட்டம் பாட்டம், நாகரிகம், கலாச்சாரம்னு சொல்லி தெய்வ பயம் இல்லாதவர். அதனால் பார்த்தா இந்த இடத்துலேருந்து நான் கர்த்தரை பின்பற்ற முடியாது, கானானுக்கு போகட்டுன்னு சொல்லி தன் மனைவி சகோதரனுடைய மகனாகிய லோத்து அவன் சம்பாதித்த எல்லா சம்பாத்தியத்தோடு கானானுக்கு போகிறான். ஒன்றும் இல்லாத போல சம்பாதித்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் போய் மைக்ரேட் ஆகிறான். அவன் சேர்ந்துட்டான். யாக்கோப்பை பாருங்களே, அண்ணனுக்கு பயந்து ஏசா வெட்டிடுவான் பயந்துட்டு ஓடி சீரியா தேசத்தில் இருக்க லாபான்கிட்ட போனான். அங்கே போய் சும்மா இல்லை, லாபானுடைய வளர்ச்சிக்காக இவர் உழைத்தார். ராத்திரியும் பகலும் கண் விழித்து ஆடு மேய்த்து மந்தையை பெருக பண்ணி 2 மகளையும் கல்யாணம் பண்ணி அவர் சொல்கிறார், ஊழியம் செய்தேன், உனக்கும் ஊழியம் செய்தேன், சம்பாதித்தேன், இன்றைக்கி நீ நல்லா இருக்கிறது என்னால் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ஓடினாங்க, உழைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் சில காரியத்தில் முன்னேற முடியல. ஒரு தடை, ஒரு போராட்டம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 65:22 சொல்லுகிறது, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் தோட்டம் இடுவதும் இன்னொருத்தர் பறிப்பதும். இப்படித்தான் நம்ம இஎம்ஐ போடுறோம், லோன் வாங்குகிறோம், கட்ட முடியாமல் போகிறோம், காரை அபகரிக்கிறாங்க, வீட்டை அபகரிக்கிறாங்க, அப்படியே வெளியில் கௌரவ குறைச்சலாக இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பலனை உங்களுக்கு தருவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் திறமையோ படிப்பு மட்டும் இல்லைங்க, பலன் வேணும். அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி முதல்ல உங்களை சம்பாதிச்சார். இன்றைக்கி கர்த்தருக்கு சொத்து யார்? நீங்கள் தான். அதனால தான் 16ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் சொத்து, என் பாத்திரத்தின் பங்குன்னு இருக்குதுல. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் என் சொத்து, என்னுடைய டாக்குமெண்ட்டு, உங்களை சொத்தாக மீட்டுட்டார், விலையேற பெற்றவர்களை மாற்றிட்டார். நீ என்னுடையவன், கனத்துக்குரியவன். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரா. சபையாக நீ மீட்டு கொண்ட சபையை நினைத்தருளும், சம்பாதித்த சபைன்றார் அவர். அப்போஸ்தலர் 20:28 பவுல் சொல்லும்போது தம்முடைய இரத்தத்தினால சம்பாதித்த சபைன்றார். இன்னைக்கு அந்த சபையில் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டு ஒரு அங்கத்தினராக இருக்கிற பூமியில் வாழ்கிற உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு பலனை தருவாராம். நீதிமொழிகள் 4:5 சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. இன்றைக்கி சம்பாதிப்பதற்கு நமக்கு புத்தியில் ஒரு வெளிச்சம் வரணும். ஏன்னா மனக்குழப்பத்தினால செய்யலாமா செய்ய வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, புத்தியில் ஒரு அந்தகாரம் வந்து சாத்தான் முடக்கிடுவான். முதல்ல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்டிங்கன்னா புத்தியை சம்பாதிச்சு ஒரு வெளிச்சம் வந்துடும்.
ரெண்டாவது ஞானம் வந்துடும். தேவ பயமே ஞானத்தின் தொடக்கம். ஜெபிக்கிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை செய்ய, வேலையை செய்ய கடினமானதை உலக மனிதர்களுக்கு அது கண்ணுக்கு மறைவாக இருக்கும், உங்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கும். ஞானத்தை தருவாராம். யோசேப்புக்கு பாருங்களேன், பஞ்சம் வரும்போது என்ன நடக்குன்னே தெரியல. கர்த்தர் இவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து சேகரித்து வைக்க ஆரம்பித்தார், அழிந்து போகாதபடி. அதான் ஞானம். லூக்கா 21:15 சொல்லுகிறது, உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் போட்டி அல்லது எதிர் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா, பயப்படாதீங்க. உன் எதிரிகள் ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி பேச்சுவன்மை ஞானத்தை தருவாரா. இந்த ஞானத்தை வைத்து நீங்கள் சம்பாதிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப புத்தியாக இருக்கணும். இதற்குத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தின் கிருபையும் தருகிறார். தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. மத்தேயு 25:16-17 பார்த்தா, 5 தாலந்து பெற்றவன் இன்னும் 5 சம்பாதிச்சானா, 2 தாலந்து பெற்றவன் இன்னும் 2 சம்பாதிச்சானா. ஊழியத்தில் கூட அதே நிலையில் இருக்க வேண்டாம். நம்ம ஜெப வாழ்க்கையில், நம்ம நடத்துகிற கூட்டங்களில் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்தணும். இன்னும் 5 சம்பாதிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தருவார். வெறும் படிப்பில் மட்டும் ஓடி உழைச்சா மட்டும் பத்தாது. ஆண்டவர் நமக்கு கருணை காட்டணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். லூக்கா 12:33 இயேசு சொன்னார், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சம்பாதித்து வைங்கள். இங்கே மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்து ஆறுதல் படுத்தி அவர்களை தாங்கி அழுவாரோடு அழுது நீங்கள் செய்து பாருங்களே. கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்கிற பலனையும் ஒரு வேலையும் நிரந்தர வருமானத்தையும் கட்டளையிட்டு, எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும், போட்டி பொறாமை இருந்தாலும், விரோதிக்கிறவர்கள் இருந்தாலும், அனுகூலமான ஒரு வழியை திறந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலன், ஞானம் வேண்டும் என்று கெஞ்சுகிறார்களோ, அத்தனை பேருக்கு ஒரு உயர்வு வரட்டும், புத்தியிலே ஒரு வெளிச்சம் வரட்டும், ஞானத்தை தாரும். ஆண்டவர் 5 தாலந்தை இன்னும் 5ஆக விருத்தி அடையும்படி நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றத்தை தாரும். தேவையில்லாத நஷ்டத்தையும் ஆண்டவரை இழப்பையும் தடுத்து நிறுத்தி உம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர்களே அனுபவிக்கும்படி, அவர்கள் கட்டுகிறதும் வேறு ஒருவர் குடியிருப்பதும் இல்லை என்ற வார்த்தையின்படி இவர்களே இவர்கள் பலனை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.